இன்று திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவரிடம் காங்கேயம் வட்டம் குட்டப்பாளையம் ஆர்பிபி கல்குவாரி மற்றும் மடத்துக்குளம் வட்டம் மைவாடி சந்தானகிருஷ்ணன் கல்குவாரி ஆகியவை சட்டவிரோதமாக இயங்கி பல கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் மேல்முறையீட்டிற்கு சென்று இன்று அது தொடர்பான விசாரணை திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நடத்தினார்கள். ஆர்பிபி கல்குவாரியில் குவாரி அனுமதி இல்லாத இடத்தில் 2,83,00,000 ரூபாய்க்கு கற்களை வெட்டி எடுத்திருப்பதாலும் மற்றும் அவர்கள் அனுமதி முடிந்த குவாரியிலிருந்து சட்டவிரோதமாக தண்ணீரை திருடி எம்சான் மற்றும் கிரஸ்டர் ஆகியவை இயக்க வருவதை குறித்தும் சந்தானகிருஷ்ணன் மற்றும் அவரது மனைவி பெயரிலான கல்குவாரி அருகே மீண்டும் புதிதாக ரயில்வே தடத்திலிருந்து 10 மீட்டர் அனுமதி கேட்டு இருக்கின்ற நிலையில் அந்த கல்குவாரியினுடைய அனுமதி கொடுக்கக்கூடாது என்பதை பற்றி தெரிவித்தோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் இது தொடர்பான உத்தரவினை பிறப்பிப்பதாக தெரிவித்துள்ளார்கள். மேலும் இந்த 2 கல்குவாரிகளுக்கும் கோடிக்கணக்கான ரூபாய் அபராதம் விதித்திருந்தாலும் கூட இதற்கான ட்ரோன் சர்வே செய்தது ஏற்கனவே இந்த குவாரிகளின் திட்ட வடிவமைப்பாளராக இருந்த ஜியோ எக்ஸ்ப்ளரேஷன் மைனிங் சொல்யூஷன் என்ற நிறுவனம். இந்த நிறுவனம் முழுக்க முழுக்க நம்பகத்தன்மை இல்லாத நிறுவனம். எனவே இந்த 2 குவாரிகளுக்கும் மீண்டும் ட்ரோன் சர்வே செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தோம். பரிசீலிப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்கள். திருப்பூர் மாவட்டத்தில் அனுமதி பெற்று இயக்கக்கூடிய 120 கல்குவாரிகளும் அனுமதி இல்லாமல் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட கல்குவாரிகளும் அனைத்துமே சட்ட விதிமுறைகளை மீறி குவாரியினுடைய அனுமதிக்கப்பட்ட அகலத்தை விட அதிகமான அகலத்திலும் நீளத்திலும் ஆழத்திலும் வெட்டி எடுத்திருக்கிறார்கள். இதை முறையாக ட்ரோன் சர்வே செய்தாலே தமிழ்நாடு அரசுக்கு 1,00,000 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் கிடைக்கும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துள்ளோம். மேலும் எம்சான் மற்றும் ஆற்று மணலுக்கு மாற்றாக தமிழ்நாடு அரசு ஏற்கனவே போட்ட அரசாணை போல வெளிநாட்டு இயற்கை ஆற்று மணலை மாதம் 15 லட்சம் மெட்ரிக் டன் இறக்குமதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அரசுக்கு வைக்கின்றோம். தற்போது புதிய அரசு பதவியேற்ற நிலையில் பல்வேறு பகுதிகளில் சட்டவிரோதமாக அனுமதி சீட்டு இல்லாத கனிமங்களை எடுத்துச் செல்லக்கூடிய வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இன்று காலையில் தாராபுரத்தில் 3 வாகனங்களில் குவாரியிலிருந்து கனிமங்கள் எடுத்துச் செல்வதற்கான நடைச்சீட்டு இல்லாமல் 3 வாகனங்களில் கனிமங்களை ஏற்றி வந்ததை மாவட்ட கனிம வளத்துறை அதிகாரிகளே பிடித்து தாராபுரம் காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளார்கள். இன்று காலையில் பிடித்து கொடுத்த வண்டியின் மீது இன்று வரை தாராபுரம் காவல் ஆய்வாளர் அவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாவட்ட கனிம வளத்துறை அதிகாரிகள் பிடித்து கொடுத்த வாகனத்தின் மீது முதலில் சிஎஸ்ஆரும் மற்ற என்னென்ன குற்றங்கள் செய்தார்களோ அதன் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் எந்தவித கிரிமினல் நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஏற்கனவே கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு குண்டடத்தில் இதே போல தாராபுரம் திருப்பூர் கனிம வளத்துறை வருவாய் ஆய்வாளர் அவர்கள் ஒரு வாகனத்தை நடைச்சீட்டு இல்லாமல் நம்பர் பெயரில் இல்லாத வாகனத்தை பிடித்து கொடுத்து கூட குண்டடம் காவல் ஆய்வாளர் நடவடிக்கை எடுக்கவில்லை. மேலும் அமைச்சர் சாமிநாதனுடைய அடியாட்கள் சென்று அந்த வண்டியை அவரிடம் பிடித்து சென்றார்கள். ஏற்கனவே இதே போல தாராபுரம் வட்டாட்சியர் அவர்கள் பிடித்து கொடுத்த வண்டியின் மீது தாராபுரம் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க மறுத்தார்கள். ஆட்சி மாறியும் கூட முழுக்க முழுக்க காவல்துறை அதிகாரிகள் குவாரி உரிமையாளர்களுக்கும் சட்டவிரோத லாரி உரிமையாளர்களுக்கும் முழு பாதுகாவலாக இருந்து வருகிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அரசு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தாலும் கூட இது போன்ற அரசின் சட்டத்தை மதிக்காத நேர்மையற்ற காவல்துறை அதிகாரிகளால் ஆளுகின்ற தமிழக வெற்றி கழக அரசுக்கு
கெட்ட பெயர் உருவாகி வருகிறது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக தலையிட்டு தாராபுரம் காவல்துறையினர் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஏற்கனவே கனிம திருட்டு செய்ததற்காக, குவாரிகளில் சட்டவிரோத கனிமங்களை எடுத்ததற்காக அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் மீது 2012 பட்டி வீரம்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் அது சிசியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் மீது வெடிமருந்து சட்டம், கனிம திருட்டு மற்றும் பொது சொத்துக்கு சேதாரம் என்ற பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது குட்டப்பாளையத்தில் ஆர்பிபி கல்குவாரி 55,450 கனமீட்டர், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கியூபிக் மீட்டர், 1 லட்சம் டன் கனிமங்களை சட்டவிரோதமாக வெடித்து கொண்டு சென்றுள்ளார். அதற்கு கிட்டத்தட்ட பல டன் வெடிமருந்து தேவையாக இருந்துள்ளது. இந்த வெடிமருந்து எங்கிருந்து வந்தது என்று அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல மடத்துக்குளம் சந்தானம் கிருஷ்ணன் குவாரியும் சட்டவிரோதமாக கனிமங்களை எடுத்தது, மைவாடி சந்தான கிருஷ்ணன் கல்குவாரியும் சட்டவிரோதமாக கனிமங்களை எடுத்தது கண்டறியப்பட்டுள்ளது. அவர் மீது வெடிமருந்து சட்டப்படியும், பொது சொத்து சேதார சட்டப்படியும் மற்றும் திருட்டு சட்டப்படியும் அவர் மீது அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் மீது பட்டி வீரம்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்தது போல திருப்பூர் மாவட்ட காவல்துறை பதிவு செய்ய வேண்டும். திருப்பூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக அபராதம் விதிக்கப்பட்ட அனைத்து குவாரிகளுக்கும் சட்டவிரோத வெடிமருந்து பயன்படுத்தியதற்காக வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இது தொடர்பாக ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற மதிப்பிற்குரிய மாண்புமிகு நீதிபதி பரத சக்கரவர்த்தி அவர்கள் கோடங்கிபாளையம் ராமகிருஷ்ணன் குவாரிக்கு 810 டன் சட்டவிரோதமாக வெடிமருந்து பயன்படுத்தியதற்காக அவர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்திலேயே உத்தரவிட்டு பல்லடம் கோடங்கிபாளையம் எழில் முழு மெட்டல் ராமகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் முன்பிணை பெற்றுள்ளார். எனவே அனைத்து சட்டவிரோத குவாரிகள், கல் திருட்டில் ஈடுபட்ட குவாரிகள் மீது, கனிம மாஃபியாக்கள் மீது கனிம திருட்டு, பொது சொத்து சேதாரம், சட்டவிரோத வெடிமருந்தை கடத்தி கொண்டு வந்தது என்ற பிரிவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இது தொடர்பாக திருப்பூர் மாவட்ட நிர்வாகமும் திருப்பூர் மாவட்ட காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கடுமையான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியது இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே இது போன்ற புகார் மனுக்களை தற்போது மாவட்ட ஆட்சியராக இருப்பவரிடமும் திருப்பூர் மாவட்ட தற்போதைய காவல் கண்காணிப்பாளரிடமும் ஆயிரக்கணக்கான மனுக்களை கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. திருப்பூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் போன்றவரெல்லாம் முழுக்க கனிம திருட்டில் ஈடுபடுவோர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் முழுக்க அவர்களுக்கு சாதகமான நிலையையே மேற்கொண்டு வருகிறார் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. எனவே தமிழக அரசு நேர்மையான, நீதியான அதிகாரிகளை திருப்பூர் மாவட்டத்திற்கு புதிதாக நியமிக்க வேண்டும். ஏற்கனவே திருப்பூர் மாவட்டத்தில் பல முறை கடந்த 5 ஆண்டுகளில் நில அதிர்வு ஏற்பட்டுவிட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு அருகிலேயே 2 ரிக்டருக்கு மேல் நில அதிர்வு ஏற்பட்டுவிட்டது. எனவே திருப்பூர் மாவட்டம் அழியாமல் பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். முகிலன் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தைச் சேர்ந்த தோழர்களுடன்